எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டா உடம்பு சரியில்ல. நம்ம லைவ் எக்ஸர்சைஸ கொஞ்சம் தள்ளி போடுறேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். ஆனா, நீங்க ஏதோ பெரிய அளவுல எனக்கு ஏதோ பிரச்சனை வந்துட்டுதான்னு நெனச்சு நெறைய பேர் என்ட்ட வந்து சீக்கிரம் குணமடைய பிரார்த்தனைகள்லாம் போட்டிருந்தீங்க. எனிவே ரொம்ப சந்தோஷம். தேங்க் யூ. என்ன நடந்துச்சு அப்படின்னா, இப்ப நம்ம 28, 29ஆம் தேதி கொஞ்சம் வெளியில ஒரு அவுட்டிங் போயிருந்தோங்க. கொஞ்சம் லீவ் சமயம், பிள்ளைங்களுக்கெல்லாம் லீவு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வெயிலா இருந்துச்சு. இந்த திருமயம் கோட்டை அப்படிங்கிறது நம்ம இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் போய் பார்க்குறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு கோட்டை. போறதுக்கு மேலே ஏறி போய் பார்த்தோம். அந்த பீரங்கி இதெல்லாம் இருந்துச்சு. மறுபடியும் கீழ இறங்கி வந்தோம். இந்த விசித்திர சித்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய மகேந்திரவர்ம பல்லவன் அந்த மலைய கொடைஞ்சு அதுக்குள்ளார கோயில்கள அமைச்சு வித்தியாசமான ஒரு சிற்பங்களும், கோயில் அமைப்பும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பார்த்துட்டு கீழ அந்த சிவன் கோயிலும், பெருமாள் கோயிலும் பார்த்துட்டு, ஒரு பெரிய சுத்து சுத்திட்டு, திரும்பி வீட்டுக்கு வரலாம் அப்படிங்கும்போது, நெறைய தண்ணி பாட்டில் கொண்டு போயிருந்தோம். எல்லா தண்ணி பாட்டிலும் தீர்ந்து போயிடுச்சு. ஸோ அடுத்து நம்ம வந்து கடையில தான் ஏதாவது வாங்கி சாப்பிட்டாகணுங்கிறதுனால, நடுவுல ஒரு கடையில நிறுத்தி, கொஞ்சம் எல்லாரும் ஆளாளுக்கு ஜூஸ் இதெல்லாம் குடிச்சாங்க. வழக்கமா நம்ம வீடியோல சொல்ற மாரியே நானு எதுலயும் சர்க்கரையவே சேர்த்த மாட்டேன். டீ, காஃபி, ஈவன் ஜூஸு எது குடித்தாலுமே சர்க்கரை இல்லாமல் தான் குடிக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் அன்னைக்கு நம்மளுக்கு இருந்த டயர்ட்னஸில் வந்து எல்லோரும் சால்டட் லெமன் குடித்தாங்க, இஞ்சி டீலாம் குடித்தாங்க. நான் ஒருத்தன் தான் வந்து லெமன் வித்து சுகரோட லெமன் ஜூஸாகவே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கழித்து இந்த சர்க்கரை சேர்க்கப்பட்ட ஜூஸை குடித்தேன். குடித்ததுனாலயா என்னன்னு தெரியல, அதுவான்னு தெரியல. அந்த நேரத்தில் அலைஞ்சோம், நிறைய அந்த வெயிலெல்லாம் அலைஞ்சிட்டு வந்தோம், பல இடத்துக்கு போனோம். பெரிய மக்கள் போக்குவரத்து இருக்கக்கூடிய பல இடங்களுக்கு நாமளும் போயிட்டு வரோம். ஸோ அப்படிங்கும்போது அங்கே ஏற்கனவே தொற்று இருக்கவங்க யாராவது வந்துருந்துருக்கலாம், அங்கேருந்து வந்திருக்கலாம், இல்லை நம்ம ஒருவேளை த்ரோட் இன்ஃபெக்ஷன் மாதிரி ஒருவேளை இந்த ஜூஸில் இருந்து கூட வந்திருக்கலாம், சொல்ல முடியாது. அதே ஜூஸ் அதே டம்ளர் எல்லாரும் குடிச்சு அதே டம்ளர் தானே கழுவி கழுவி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எதுலேருந்து வந்து வேணாலும் இந்த தொற்று கிருமி வந்திருக்கலாம். அது வைரஸாக இருந்தாலும் இருக்கலாம், பாக்டீரியாவாக இருந்தால் இருக்கலாம், எதுங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அன்னைக்கு தொண்டை கரகரன்னு இருந்துச்சு. சும்மா வாய் கொப்பளிச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக ரன்னிங் நோஸ் மாதிரி ஆரம்பிச்சது. எப்போ ரன்னிங் நோஸ் ஆரம்பித்தாலும் நம்ம வந்து சாதாரணமாக ஒரு செட்ரிசின் மாத்திரையை சாப்பிட்டோம்னா சரியாக போயிடும். அதனால் ஒரு செட்ரிசின் மட்டும் போட்டாச்சு. போட்டுட்டு தூங்குகிறோம். நைட்டு வந்து அந்த செட்ரிசின் தெரியும் உங்களுக்கு, போட்ட உடனே வந்து சளிகள்லாம் கட்டிக்கும். நல்லா கட்டிக்க ஆரம்பிச்சதோடனே உங்களுக்கு நைட் தூக்கம் வந்து பயங்கரமாக டிஸ்டர்ப் ஆக நைட்டு காய்ச்சல் வர ஆரம்பிச்சது அப்படிங்கிறது தெரியுது. பட் இருந்தாலும் வந்து அப்படியே தூங்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஒரு அன்னைக்கு ஃபுல்லாக, அதாவது வாழ்க்கையிலேயே இப்படி ஒரு தூக்கம் நான் தூங்குனது கிடையாதுங்கிற மாதிரி தூங்கவே முடியல. ஐ மீன் தூங்குறேன், ஆனால் வந்து கண்ணை மூடினோன்னே ட்ரெயின் ஆஃப் தாட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படியே அடுத்தடுத்து என்ன நிகழ்வுகள் நம்ம முடிச்சிருக்கும் போது நினைக்கிறோமோ அதே ட்ரெயின் ஆஃப் தாட்ஸ் வந்து தூங்கும்போது வருது. நம்ம கண்ணு மூடினோம்னா ட்ரெயின் ஆஃப் தாட்ஸ் தான். நம்ம தூங்குறோமா இல்லையானே தெரில, ஆனால் நினைவுகள் அது பாட்டுக்கு நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் ஓடுறது மட்டும் தெரியுது. காலையில் வரைக்கும் இதே தான். அதுக்கப்புறம் காலையில் பால் சாப்பிட்டுட்டு எப்போவுமே வந்து நம்மளுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னா அது மோஸ்ட்லி வைரஸாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஆன்டிபயோட்டிக் மாத்திரைகள் எதையும் சாப்பிட்றதில்ல எடுத்த உடனே. அதனால் நம்ம காய்ச்சலும் வந்துருச்சு. சரி, காய்ச்சல் குறையிறதுக்காக இந்த பேராசிட்டமால் மாத்திரைகள் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. பேராசிட்டமால் டோஸ் சாப்பிட்றோம். பட் அதை சாப்பிட்ட உடனே யூஸ்வலாக வந்து சாதாரண விஷயமா இருந்துச்சுன்னா அந்த செகண்ட் டே இல்லையா, ஃபஸ்ட்டு டே ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் எனக்கு கொஞ்ச நேரம் கழித்து திருப்பி ஃபீவர் வந்துச்சு. திருப்பியும் மதியானமும் வந்துச்சு, திருப்பி நைட்டும் வருது. ஃபீவர் மட்டும் வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வெறும் பால், மற்றபடி ஃபுட்டு தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். மறுபடியும் அன்னைக்கு நைட்டு தூங்கும்போது மறுபடியும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தூங்கணுங்கிறதுக்காக பால் மறுபடியும் போட்டுட்டு தூங்கினோம். காய்ச்சல் எதுவும் வரல. அன்னைக்கு நைட் ஆனால் நல்லா தூங்கியாச்சு. இப்போ 29 முடிஞ்சிச்சு, 30 முடிஞ்சு, 31ஆம் தேதியும் வந்து இந்த ஃபீவருங்கிறது வருது. நல்லாவே உடம்பு வலி, பயங்கரமான பாடி பெயினாக இருக்குது. இப்போது என்னன்னா, நம்மளுக்கு ஃபீவர் வந்து திருப்பி திருப்பி வரவே கூடாதுங்க. ஒரு விஷயத்தில் ஃபீவர் சீக்கிரம் குறைஞ்சிரும். இதில் ஃபீவர் திருப்பி திருப்பி வர வர சரி, ஒருவேளை பாக்டீரியா கிருமியாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆன்டிபயோட்டிக் ஸ்டார்ட் பண்ணினேன். இந்த அமாக்சிலின் ஸ்டார்ட் பண்ண உடனேயே வந்து அந்த சளி கண்ட்ரோல் ஆகிறது நல்லாவே எனக்கு தெரிஞ்சுது. பேசிக்கலாக வந்து வெறும் சாதாரண அமாக்சிசிலின் தான் எப்பவுமே நான் ஸ்டார்ட் பண்ணுற முதல் ஆன்டிபயோட்டிக் அப்படின்னா எப்பவுமே அதுதான். எனக்கும் அதே தான் ஏன்னா இப்போ யாரும் பெருசாக அமாக்சிலின் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஆனால் அமாக்சிசிலினுக்கு வந்து சில பேருக்கு சைடு எஃபெக்ட் இருக்குங்கிறதுனால இப்போ அமாக்சிலின் பாப்புலர் கிடையாது. அமாக்சிலின் வந்து அந்த சில பேருக்கு பெனிசிலின் குரூப்புக்கு அலர்ஜி உள்ளவங்க அமாக்சிலின் யூஸ் பண்ணக்கூடாது. இல்லைன்னா அதான் ஃபர்ஸ்ட் லைன் ஆன்டிபயோட்டிக் முன்னாடிலாம்.
இப்போ வேற வேற ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்துருச்சு. ஆனா நம்ம எப்பவுமே அமாக்சிசிலின் தான். ஸோ அமாக்சிசிலின் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அமாக்சிசிலின் கேட்கவும் செஞ்சிருச்சு. சளிகை குறைய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் இன்ஃபேக்ட் ஃபீவருமே வந்து அதுவுமே கண்ட்ரோல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ஆச்சரியம். அதுக்கப்புறம் எப்படியும் நீங்க ஒன்ஸ் ஆன்டிபயோட்டிக் ஸ்டார்ட் பண்ணோம்னா அந்த கோர்ஸ் கண்டினியூ பண்ணி தான் ஆகணும். இப்போ 3வது நாள் வரும்போது 31 1ஆம் தேதி நல்ல நேரத்துல பாடி பெயின்னா சரியான பாடி பெயின். இந்த 31ஆம் தேதியிலேருந்தே பாடி பெயின் இருந்துச்சு. ஆனா அந்த 1ஆம் தேதிலாம் வரும்போது பாடி பெயின் வந்து இன்டென்சிட்டி பயங்கர தீவிரமா இருக்குது. அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாவே இருக்குது. இதை அடுத்து சொல்ல வரேன். இப்போ இந்த பாடி பெயின் வர வர தான் நம்மளால எதையுமே செய்ய முடியல. ரொட்டீனா வந்து எக்ஸசைஸ் சாயந்தர நேரத்தில் செஞ்சுட்டு இருப்பேன். இப்போ எல்லாருக்கும் செஞ்சு காமிச்சிட்டு இருக்கேன். இந்த எக்ஸசைஸ் செய்ய முடியாமல் போகும்போது தான் என்னடா அது நம்ம ஒரு ஷெட்யூல் பண்ணி வச்சிருந்தேன் லைவ்ல. இப்போ நம்மளால பண்ண முடியாதுங்கிறதுக்காக அந்த மெசேஜ் போட்டிருந்தேன். வேற ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் ரெக்கவரி 2 நாள் ரெக்கவரி ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த 2 நாள் ஆயிடுச்சு. இப்போ 3ஆம் தேதி இன்னைக்கு நம்ம கண்டினியூஸாக நம்ம அந்த மாத்திரை கோர்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். இப்போ காய்ச்சல்லாம் எதுவும் கிடையாது. ஃபஸ்ட்டு 2 நாள் இருந்தது தான். ஆனால் இந்த பாடி பெயின் மட்டும் இல்லாமல் நம்ம தசைகள் இருக்குது பார்த்தீங்களா, மசில்ஸ்லாம் வந்து டோட்டலாகவே எந்த வேலையுமே எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே பண்ணாததுனால நல்ல வீக் ஆயிடுச்சு. அதாவது ரொம்ப முன்னாடி இருந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணாமல் நம்ம இருந்தால் எப்படி ஒரு மாதிரி ஃப்ளாபியாக இருப்போம். ஒரு வெயிட் தூக்கினா கூட வலிக்கும். அதெல்லாம் முன்னாடி இருந்துச்சு. அந்த ஃப்ளாபியான ஒரு லூஸான பாடி நம்மளாலே ஃபீல் பண்ண முடியுது. இது இப்போவுமே வந்து இன்னைக்குமே 3ஆம் தேதி ஆனாலும் இன்னைக்குமே வந்து நல்ல ஒரு வலி இருக்கிறது தெரியுது. எது சின்ன வேலையை செஞ்சால் கூட வலி தான். அப்போ நான் எக்ஸசைஸ் வந்து இனிமேல் வந்து கண்டிப்பாக செய்யணும், மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்கிற சுச்சுவேஷனுக்கு வந்துட்டேங்கிறது புரியுது. அதாவது என்னோட சளி, காய்ச்சல் இது எல்லாத்தையும் குறைச்சாச்சு. இருமலும் நடுவில் வந்துச்சு. இதை மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு. அதுக்குரிய விஷயத்த செஞ்ச உடனே இருமலும் ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அடுத்து ரீஃபர்மேஷன், பாடியை திருப்பி பழைய நிலைமைக்கு கொண்டு வர முக்கியமான ஸ்டேஜில் இருக்கேன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்னென்ன பயிற்சிகள் செய்யலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா ஓவராக ஸ்ட்ரெயின் கொடுக்கவும் கூடாது. நம்ம இப்போ நான் என்னோட ஓன் ரெக்கவரிக்கு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. முதல்ல வந்து பயிற்சிகளை ஆரம்பிக்கலாம் தான் இருக்கேன். இந்த பயிற்சிகளில் வந்து ஃபஸ்ட் பேக் பெயின் சம்மந்தமான பயிற்சிகள் சொல்லலான்னு முதல்ல நான் ஒரு பிளான் போட்டு வச்சுருந்தேன் இல்லையா, அதை நான் பின்னாடி கொஞ்ச நாள் கழித்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு ரீஃபர்மேஷன் இன்னைக்கு சாயந்தரம் கூட ஒரு லைவ் போடலாமான்னு யோசிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்மளே வந்து சின்ன சின்ன விஷயங்கள் செய்வோம், சின்ன சின்ன பயிற்சிகள் செய்வோம். ரொம்ப சிம்பிளான பயிற்சிகள், ஆனால் தசைகளுக்கு கொஞ்சமாவது வலு சேர்த்தி ஆகணும். இவ்வளவு மோசமாக நம்ம அப்படியே விட்டுட்டே போக முடியாதுங்கிறதுனால நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் பண்ணுறேன். பண்ணிவிட்டு கொஞ்சம் ஓகேவாக தோணுச்சு அப்படின்னா நான் லைவாக உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படி இல்லைனாலும் நாளைக்கோ நாளான்னைக்கோ ஆரம்பிச்சிடுறேன் லைவ் செஷனை. எதுக்காக இந்த பதிவு முக்கியமாக நான் போடுறேன் அப்படின்னா, பயிற்சிகள் வந்து எவ்வளோ பயிற்சிகள் செஞ்சாலும் பாருங்கள், நடுவில் நம்ம மாட்டிக்கிறோம். எவ்வளோ நல்ல உணவுகள் சாப்பிட்டாலும் நடுவில் ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணால் மாட்டிக்கிறோம். ஆக இந்த தொற்று கிருமிகள் அப்படிங்கிறத நம்மளை சுற்றி தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த தொற்று கிருமிகள்ல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. நம்ம எப்போ நம்மளோட ரொட்டீன் வாழ்க்கையிலிருந்து வெளியே போய் சும்மா ஜாலியாக ஏதாவது சுத்த போகிறோம், லீவ் வந்துருச்சு, இப்போ இந்த லீவ் சீசனில் நம்ம சுத்த போகும்போது கண்டிப்பாக எல்லா விதமான தொற்றுகளுக்கும் உள்ளாகுவோம். இதுக்கு நான் தான் உதாரணம். அப்போ எத்தனையோ பழங்கள், எத்தனையோ காய்கறிகள், கீரைகள், எத்தனையோ விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கேன். அதை நானும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். எத்தனை விஷயம் நம்ம பண்ணாலும் நம்மளால தொற்று கிருமிகிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. எவ்வளோ பெரிய எதிர்ப்பு சக்தி மிகுந்த உடம்பாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பயிற்சிகள் பெற்ற உடம்பாக இருந்தாலும் எல்லாத்தையுமே வந்து கிருமிகள், சின்ன மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஒரு கை பார்த்துடுது. அதனால் வராமல் தடுக்கணும் அப்படின்னா நாம் வந்து முடிஞ்ச அளவு வந்து ப்ரிவென்ஷன் மெஷர்ஸ், வெளியில் இடங்களுக்கு போகும்போது இந்த கைகளை அடிக்கடி கழுவுதல், மாஸ்க் போட்டுட்டு போகிறது, இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறது முக்கியம்னு நினைக்கிறேன். வெளியில் சாப்பிட்றத முடிஞ்சளவு தவிர்க்க பார்க்குறோம்னு நினைக்கிறேன். நம்ம முடிஞ்சளவு தவிர்க்கலாம் தான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருந்தோம். வாட்டர் பாட்டிலாக அதில் கிட்டத்தட்ட 6 வாட்டர் பாட்டில் இருந்துச்சு. எல்லாமே காலி ஆகிடுச்சு. சிவியர் தர்ஸ்ட், பயங்கர தண்ணி தாகம். அதனால் வேறு வழியே இல்லை. நம்ம அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம அவ்வளோ யோசிக்க மாட்டோம்ல. இது சுத்தமாக இருக்குமா, பிரச்சனை ஏற்படுத்துமா அப்படின்லாம் பார்க்காம டக்குன்னு சாப்பிட்ருவோம்ல. அந்த மாதிரி தான் சாப்பிட்ருவோம். அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் படுத்தி எடுத்துருது. இது மாதிரி தான். அதனால் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. மற்றபடி இந்த எக்ஸசைஸ் செஷன்ஸ் நான் அடுத்து கண்டக்ட் பண்ண போகிறேன். அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி பாருங்கள், நீங்களும் பண்ணுங்கள். இனிமேல் ரெகுலராக மருத்துவ வீடியோக்கள் எப்பவும் போட ட்ரை பண்ணுறேன். மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.